ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் திருநீர் வடிவமா சிவபெருமான் அந்த திருநீர் மேலே வாசம் பண்ணுறார் இருக்கார் அப்படின்னு சொல்லித்து, அதுக்கப்புறம் அந்த விபூதியினாலேயே திருநீர்னாலேயே உலகத்தை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லித்து இல்லையா. அடுத்த 541வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் பஸ்மபூதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, தாமே விபூதி வடிவினர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, இந்த விபூதி வேற இல்லை, சிவன் வேற இல்லை, சிவனே விபூதி வடிவம் அப்படின்னு நமக்கு தெரியறது. காரணம் என்ன அப்படின்னா, விபூதி எவ்வளவு புனிதமானது பவித்திரமானது அப்படிங்கிறத முன்னாலேயே பார்த்தோம். இந்த பசுஞ்சாணத்தினால தயாரிக்கப்படுறது, அதுவும் வேதோக்தமாக தயாரிக்கப்படுறது, வேத மந்திரங்கள்னால சுடப்படுறது, கற்கப்படுறது. அப்படி இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னார், வெள்ளை வெளியேர்னு இருக்குது, ஸ்வேதபூதின்னு. அந்த வெண்மைங்கிற நிறமே ஞானத்தோட நிறம். சிவபெருமானே எப்படி இருக்கார்? வெள்ளையாக தானே இருக்கார். அது என்ன வெள்ளை அப்படின்னாலே ஞானத்தோட அறிகுறி. அப்படி ஞானத்தோட அறிகுறியாக இருக்குது. அது 3 கோடாக எடுத்துக்கிறோம் திருப்புன்றம் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னர், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அந்த 3 வடிவமாக இருக்கான், 3 பட்டையாக போட்டுக்கிறது. அதனால்தான் திரையாயுஷம் அப்படிங்கிற பெயராகவும் இருக்குது. இப்படி 3 வேதத்தோட ஸ்வரூபமாக இருக்குது. இந்த வேதம் யாரோட ஸ்வரூபம்? சிவபெருமானோட ஸ்வரூபம், ஆண்டவனோட ஸ்வரூபம். அதனால்தான் பஸ்மபூதாய நமஹா, தாமே விபூதி வடிவினர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்படி அவரே விபூதி வடிவாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கார்னர், திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஒரு குகை, அந்த குகையில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட விபூதியால் அனலிங்கம், விபூதி லிங்கம். ஆனால் இப்போ அது என்ன ஆகிருக்கு, எல்லாரும் பப்ளிக் போய் அது எதானு வீணாக போயிட போகிறது, ஏன்னா எத்தனை காலத்துக்கு முன்னால் உருவாக்கினே தெரியாது. அதனால் அதை ரொம்ப பாதுகாப்பாக உள்ளுக்குள்ளே போய் யாரும் தொட்டுக்கிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஜாக்கிரதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கா. அது சித்தர்கள்லாம் உருவாக்கியிருக்கா. அந்த குகையில் விபூதினாலேயே லிங்கம். அதே மாதிரி சேலத்துக்கு பக்கத்தில் ஊத்துமலை அப்படின்னு இருக்குது, அங்கேயும் ஒரு குகையில் விபூதி லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னர், இவரே விபூதி வடிவம்தான், பஸ்மபூதாய நமஹா. சிவபெருமானே விபூதி வடிவமாக இருக்கிறதுனால, விபூதி அப்படின்னாலே பூதினாலே ஐஸ்வர்யம் அப்படின்னு பார்த்தோம். இவரும் என்ன, ஈஸ்வரன் தானே, ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் உடைமையாளர் இவர் தானே, பெரு உடையாராச்சே. அதனால இவர் அந்த விபூதி வடிவமாகவே இருக்கார். இப்படி சிவபெருமானே விபூதி வடிவம், விபூதியே சிவபெருமான் வடிவமாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ஜாகிரதையாக சொல்ல, அந்த விபூதியை எட்டுக்கிறதே நின்றுண்டு எட்டுக்கக்கூடாது, உட்காந்துன்னு எட்டுக்கணும். அதை அப்படியே எட்டுக்காத, அதில் தண்ணி விட்டு குழைச்சி விட்டுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு துளி விபூதி கூட பூமியில் சிந்தக்கூடாதாம். நம்ம கால் படக்கூடாது, தவறி கூட கால் படக்கூடாது. பட்டுதுன்னா என்னென்ன, நம்மளோட செல்வம் முழுக்களும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்கிறது. அப்போ கீழே உதிராத இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் தண்ணியை விட்டு குழைச்சி தான் இட்டுக்க முடியும், இட்டுக்கணும். ரொம்ப விவரம் தெரிஞ்சவாள்லாம் என்ன பண்ணுவாள், அப்படி இட்டுக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கீழே சிந்தினா கூட உடனே தங்களோட துணியால் அதெல்லாம் தொடச்சி கிடச்சி அந்த இடத்துல கால்படாத அதை சரி பண்ணிவிடுவா. அவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம், ஐஸ்வர்யம், அதுதான் சிவபெருமானோட வடிவமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த விபூதியை எப்படி அடியவர்கள்லாம் போற்றி கொண்டாடி இருக்கா. அந்த விபூதியை கொண்டாடுறது இருக்கட்டும், அந்த விபூதியை யாரெல்லாம் நெற்றியில் எட்டுன்னு இருக்காளோ, உடம்பில் பூசின்னு இருக்காளோ, அவர்கள்ட்டெல்லாம் எவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தால் அதுக்கு எப்படி ஒரு பெரும் மதிப்பு கொடுத்தா அப்படின்னு நாயன்மார்கள் சரித்திரம்லாம் சொல்கிறது. அதில் முன்னாலேயே பார்த்துருக்கோம், மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற சரித்திரம். முத்தநாதன் அப்படின்னு அவரோட விரோதி, அவரை உபதேசம் பண்ணுறேன்னு உள்ள வந்து வஞ்சகமாக வந்து கொலை பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கூட தத்தா நமர் அப்படின்னு தன்னோட மெய்காப்பாளர் அவரை திருப்பி தண்டிக்க போகிறதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்ன, அந்த முத்தநாதன்
உள்ளுக்குள்ளே மனசு முழுக்கலும் கருப்பாக இருக்கும், ஆனால் நெத்தியில் விபூதி வெள்ளை வெள்ளையன்னு விட்டுன்னு வந்தான் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார் இல்லையா. அதுக்காக மெய்ப்பொருள் நாயனார் அவர் விபூதி இட்டுன்னு இருக்கார். அதனால் அவர் சிவ வடிவம், அவருக்கு எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பத்திரமா கொண்டு விடுன்னு பார்த்தாருன்னு நம்ம மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் பார்த்தோமே. அதே மாதிரியே அந்த விபூதியோட திருநீற்று பெருமையை பறைசாற்றி அதை எப்படி போற்றி அதுக்கு பக்தி பண்ணினார் அப்படிங்கிறதுல இன்னொரு நாயனார் ஏனாதிநாத நாயனார் அப்படின்னு, ஏனாதிநாதர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். இவர் ஏனாதி நாயனார் சோழ நாட்டில் எயினனூர் அப்படிங்கிற ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஏனநல்லூர் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஊரை சேர்ந்தவர் இவர். ஏனாதி அப்படிங்கிறது இவரோட, ஏனாதிநாதர் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர் இல்லை, அது ஏதோ ஒரு பதவியோட பெயர். அதனால இவருக்கு இவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியல. வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் அவரோட இயற்பெயர். பல பேருக்கு இப்படி இல்லாம் ஒரு பெரிய 63 நாயன்மார்களில் ஒத்தலாக இடம் பிடிச்சிருக்கா. அவர்களோட பெருமையை இன்றைக்கும் பேசின்னு இருக்கோம், சொல்லின்னு இருக்கோம். ஆனால் அவர்களோட இயற்பெயர் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு எப்படி அடக்கமே வடிவமாக இருந்திருக்கான்னு வாரியார் சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த கதையெல்லாம் சொல்கிறார். நம்ம ஒன்றும் இல்லாத இருக்கிறதுக்கே நாம் ஒன்று பண்ணினாலே பிரமாதமாக பேரை உடனே விளம்பரப்படுத்திக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட பக்தி பண்ணி பக்தியில் பெரிய சாதனை பண்ணினவர்கள்லாம் அவர்கள் இயற்பெயர் கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கா அப்படின்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால, அடக்கமே வடிவமாக இருக்கிறதுனால தான் போல இருக்குது இன்னி வரைக்கும் அவர்கள் பேர் தெரியலன்னா கூட அவர்களோட புகழ் தெரியறது. அப்படி தான் இந்த ஏனாதி நாயனாரும். அவர் என்ன பண்ணார், அந்த ஒரு அரசாங்கத்தில் வாட்படை பயிற்சியாளராக இருந்தார். இவர் நல்ல போர் வீரர், நல்ல வீரர். அதனால் வாட்படையெல்லாம் இருக்கு இல்லையா ராஜாட்ட, அந்த வாட்படைக்கு பயிற்சி கொடுக்கணுமே, படை வீரர்கள்லாம் வேணும்னா அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமே, எப்படி வாழை வச்சுன்னு சண்டை போடுறது எல்லாம் கற்றுக் கொடுக்கணுமே. அதில் இவர் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார் ஏனாதிநாதர். இவர் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். அதனால் பல பேர் இவரோட அந்த வாட்படை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துண்டு பெரிய போர் வீரர்களாக ஆறா. அப்படி இருக்கிறதே அதுக்கு இவருக்கு நிறையா அதில் வர பணத்தை வச்சுன்னு தான் இவர் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஜீவனம் பண்ணுறது எப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். இவர் வாட்படை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அதுக்கு வாங்குகிற அந்த பணத்தினால என்ன பண்ணார், பொருள்னாலன்னார். இவர் தான் உண்டு வளரல கொழுக்கல்ல என்ன பண்ணார், அதை சிவனடியார்களுக்கு என்னென்ன தொண்டு செய்யணுமோ அதுக்கே உபயோகப்படுத்தினாராம். அப்படி இவர் பண்ணின்னு இருக்கார், திருத்தொண்டு பண்ணின்னு இருக்கார். அப்படி இருக்கிறது அந்த ஊரில் அதிசூரன் இன்னொரு வாட்படை வீரன். அவருக்கு இவர் மேலே பொறாமை வந்தது. வாரியார் சொல்லுவார், இது ஏன், இவர் நல்லவர் தானே, ஒரு அடியார்கள் கூட்டத்தில் ஒன்றா இருக்கக்கூடியவர், நாயன்மாரில் ஒருத்தராக ஆக போகிறவர். இவர் தன்னோட ஈட்டுற பொருளை இவர் ஒன்றும் தன் குடும்பத்துக்கு ஒன்றும் பெருசாக பண்ணிக்கல, அடியார்களுக்கு தான் பண்ணுறார். இவரை பார்த்து அதிசூரனுக்கு ஏன் பொறாமை வரணும் அப்படின்னா இதுதான் இயற்கை. சந்திரனோட பௌர்ணமி சந்திரனோட நிலவொளி குழுன்னு இருக்கிறதே உலகத்தில் நல்லவர்களுக்கு அத்தனையும் அது ஹிதமாக இருக்குது. ஆனால் திருடர்களுக்கெல்லாம் அந்த சந்திரனோட ஒளியை பார்த்தா பிடிக்காதான். ஏன்னர், ராத்திரி திருட முடியாது, இது வெளிச்சம் போட்டு காமிக்கிறது. இப்படி சந்திரனோட ஒளியை நல்லவர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, திருடர்களுக்கு பிடிக்காத மாதிரி நல்லவர்களை பார்த்தா நல்லவர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அவரை பிடிக்கலைன்னா யாருன்னா கெட்டவர்கள். கெட்டவர்களுக்கு அவரை பார்த்தா பிடிக்கல, அவ்வளவுதான். அதனால் இந்த ஏனாதி நாயனாற்று இவருக்கு பகை, அவர் மேலே வெறுப்பு. அதனால் எப்படியானும் இவரோட ஏதானும் பண்ணி இவரை ஒன்றும் ஊரை விட்டு துரத்தணும், இல்லையா ஏதானும் அவரை ஆளை தீர்த்து கட்டணும். அந்த அளவுக்கு இவரோட வெறுப்பு இருந்தது. அதனால் அதிசூரன் என்ன பண்ணினா இந்த ஏனாதி நாயனாருக்கு சொல்லி அனுப்புகிறான், இப்போ நானும் எல்லாம் வாழ்படையை வச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லித்தரேன், நீனும் சொல்லித்தர. ஆனால் உங்ககிட்ட தான் நிறையா கூட்டம் வருது, உனக்கு அதனால் பொருள் ஜாஸ்தி வருது, எங்கிட்ட வரல. ஒன்று பண்ணலாம், 2 பேரும் விஷயம் தெரிஞ்சவா தானே, 2 பேரும் போர் வீரர்கள் தானே. அதனால் நம்ம 2 பேரும் போர் பண்ணி பார்ப்போம், சண்டை போடலாம், சண்டை போடலாம். இதில் யார் ஜெயிக்கிறாளோ
அவள் தான் இனிமேல் இந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும், தோற்று போனவா ஊரை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு சொல்லி அனுப்புகிறார். உடனே பார்த்தார் ஏனாதிநாதனார் அவருக்கு இதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உடனே வீரராக இருந்ததுனால நான் எதுக்கும் ரெடின்னர். நான் ரெடி, நீ எப்போன்னு சொல்லு, எங்கேன்னு சொல்லும், நம்ம சண்டைக்கு போடலாம் அப்படின்னு. உடனே இவன் என்ன பண்ணான், அதிசூரன் தான் யாருக்கெல்லாம் வாழ்பயிற்சி கொடுத்துருக்கானோ அவளெல்லாம் படத்திட்டு இவர்கிட்ட போகிறான். இவரும் தான் சொல்லி கொடுத்தவெல்லாம் படத்திரட்டின்னு போனார். இப்போ 2 பேருக்கும் அதிசூரனுக்கும் ஏனாதி நாயனார் படைக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது. சண்டை நடந்தால் என்ன ஆச்சுன்னு, இந்த அதிசூரனோட ஆட்கள் அத்தனை பேரும் மாண்டு ஒழிஞ்சா. அத்தனை பேரையும் இந்த வீரர்கள்லாம் வெட்டி சாச்சுட்டா. பார்த்தான், புறமுதுகிட்டு ஓடுறாப்பில் எடுத்து அதிசூரனுக்கு தோற்று போயாச்சு, ஓடி போயாச்சு. தான் உயிர் தப்பினா போகிறோன்னு ஓடி போயிட்டார். ஆனால் அந்த பகை மட்டும் ஓடலை. அதுவும் அடிபட்ட புலி அப்படிம்பா இல்லையா, அதனால் இவனுக்கு இன்னும் ஏனாதிநாதன் நாயனார் மேலே கோபம் வந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணால் எப்படியானு இவரை தீர்த்துறது அப்படிங்கிறதுனால உடனே சொல்லி அனுப்புகிறான். இப்போ நம்ம 2 பேரும் படையோட போர் புரிஞ்சதுனால பல உயிர்கள் தான் சேதமாச்சு. இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற விரோதத்தில் மற்ற உயிர்கள்லாம் போவானே, அதனால இப்போ என்ன சொன்னேன்னா நீனும் நம்மனு மட்டும் தனியாக போர் புரியணும் அப்படின்னார். ஏனாதி நாயனார் பார்த்தார், அதுக்கும் நான் ரெடி, நீ எங்கே என்றைக்கு வரணும்னு சொல்லு, நான் வரேன்னார். அந்த இடத்துல போய் இவர் ரெடியாக சிங்கம் மாதிரி நிற்கிறார். இவன் அதிசூரன் வந்தான். எப்படி வந்தான் அப்படின்னா வர்ணிக்கிறார் சேக்கிழா. அவன் மனசு முழுக்கலும் கருப்பாக இருந்தது, அவர் வெள்ளை பூசின்னு முத்தநாதன் வந்தான்னு சொன்னார் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறான்னு, விபூதியையே கையால் தொடாதவன் என்ன பண்ணாரான்னு, இந்த ஏனாதி நாயனாரோட சண்டை போடணுங்கிறதே அவரை பற்றி இவனுக்கு நன்னா தெரியும், அவரோட நல்ல குணம் தெரியும். சிவச்சின்னத்தோடு இருந்தால், விபூதி ருத்ராட்சத்தோடு இருந்தால் சிவனடியார்னு அவர் காலில் விழுந்து பணிவிடை செய்வருங்கிறது இவனுக்கு நன்னா தெரியும். அதனால என்ன பண்ணான்னார், நெத்தியில் ஜம்முன்னு விபூதி எட்டுண்டு பட்டையை போட்டுண்டு இவன் சண்டைக்கு வரான். கையில் கத்தி கேடயம். அந்த வரத்தை எப்படி வந்தானான்னார், அந்த கேடயத்தால் நெத்தியை மூடின்னு வந்தானா. ஏன்னா அவர் முதல்லையே பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டார்னா உடனே காலில் விழுந்துருவார். அதனால் மூஞ்சியை மூடிண்டு அந்த நெத்தியை விட்டுண்ட விபூதி இவருக்கு தெரியாத, நாயனாருக்கு தெரியாத, அப்படி மறைச்சின்னு கேடயத்தால் மறைச்சுட்டே போருக்கு வந்தான். இவரும் உடனே ஆக்ரோஷமாக போருக்கு வரார். வந்தவர் தன்னோட வாளால் இப்போ ஒரு தீர்மானத்தில் இருக்க, இவனோட சண்டை போட்டு மணிக்கணக்காக பண்ணக்கூடாது. அப்படி எடுத்து வாழை வீசினா ஒரே வீச்சில் அவன் தலை கீழே விழுந்துடணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இவர் ஆக்ரோஷத்தோடு அப்படி வாழை எடுத்துன்னு வீசுறதுக்கு அப்படி கிட்டக்க போகிறாரோ இல்லையோ, அந்த சமயத்தில் என்ன பண்ணான் அந்த அதிசூரன்னர், அந்த கேடயத்தை இப்படி விளக்கினான், நெத்தியை காமிச்சான். பார்த்தா பட்டையாக விபூதி இட்டுருக்கு. இதை பார்த்தா ஏனாதி நாயனார் அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக போயிடுத்து. ஓ, இவனும் என்ன நெத்தியில் விபூதி இட்டுருக்கிற சிவனடியார்னா, இவனை போயா நம்ம கொல்ல வந்தோம், நெத்தியில் விபூதி இட்டுருக்குனா கொல்ல வந்தோம்னார். என்ன பண்ணார், வாழை கீழே போடலான்னு போடுறார். அப்புறம் பார்த்தார் இதுதான் சமயம்னு அவன் இவரை வாழால் கொல்றதுக்கு வரான். அப்போ என்ன பண்ணார், ஒரு சிவனடியார் நிராயுதபாணியை கொன்னானுங்கிற பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக கையில் கத்தியும் கேடத்தையும் வச்சுட்டு அவன்கிட்ட கழுத்தை நீட்டினர். ஏனாதி நாயனாரை அதிசூரன் மாச்சான். எதுக்காக, திருநீருக்காக தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணினார். யார், ஏனாதி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார். அப்படி அடியார்கள்லாம் உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்கு பெருமை வாய்ந்தது திருநீர். அதனால்தான் பஸ்மபூதாய நமகான்னு அந்த திருநீரே அவர் வடிவமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.